பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம இன்னைக்கு ஒரு கருத்து பார்க்க போகிறோம். பிறர் வழியை புரிந்து கொள்ளுங்கள். பிறருடைய வழியை புரிந்து கொள்ளாத ஒரு உலகத்துல தாங்க நம்ம இருக்கிறோம். என்னங்கிறத நம்ம பார்த்துடலாமா? சிரிப்பை விட கண்ணீருக்கு அதிக மதிப்பு உண்டுங்க. யாருக்கு வேண்டுமானாலும் நாம் சிரிக்கலாம், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் உண்மையான அன்பு இல்லாமல் யாருக்காகவும் ஒரு சொட்டு கண்ணீரை சிந்த முடியாதுங்க. எவ்வளோ வேல்யூபிளான ஒரு வேர்டு பார்த்தீங்களா? அப்புறம் போட்டிருக்கு, உன் வலியை உணர்ந்தால் நீ உயிரோடு இருக்கிறாய் என்று அர்த்தமாம். ஒருவேளை நான் பிறருடைய வலியை உணர்கிற ஒரு மனிதனாக நான் இருப்பேன் என்று சொன்னால் நல்ல மனிதனாக இருக்கிறேன் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிற ஒரு வாசகத்தை நான் பார்த்தேன். ஏசப்பாவும் இதுதான் நம்ம கிட்ட விரும்புறாங்க இல்ல? ரெண்டு காரியங்கள் இந்த காரியத்துல இருந்து நம்ம பார்த்து கொள்ள போகிறோம். உங்களுக்காக உண்மையிலேயே அழுகிறவர்களை தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு எங்க பார்த்தாலும் என்டர்டைன்மெண்ட், என்ஜாய்மெண்ட், ஒரே சந்தோஷம், ஹாப்பி, நல்லதுங்க. சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஒரு சில இளவு வீடுங்கள்ல இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க துக்கத்தோட இருக்கிறாங்க. அது வயதானவர்களோ இளம் வாலிபர்களோ யாரு இறந்தா என்னங்க, அது துக்க வீடுங்க. துக்க வீடை எப்படிங்க சந்தோஷ வீடா மாற்ற முடியும்? ஒருவேளை அந்த துக்கம் நம்முடைய வீட்டுல நடந்திருந்தா அந்த துக்கத்தை நம்ம அப்படி அனுமதிப்போமா, இன்பத்தை? அதனால உங்களுக்காக உண்மையிலேயே அழுகிறவர்களை உங்களோடு கூட தெரிந்து கொள்ளுங்கள் என்று பாடப்பட்டிருக்கு. ரெண்டாவது காரியம், உங்கள் வலியை தன்னுடையதாக மாற்றிக்கொள்வார்கள் சிலர். அப்படிப்பட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஸு, உறவு, தெரிந்தவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், அவர்களை உங்களுடைய அருகில் வையுங்கள். அவர்கள் தான் உண்மையானவர்கள். சரிங்க, பைபிள்ல இதுல ஏதாவது சொல்லப்பட்டிருக்குதுங்களா? கண்டிப்பாங்க. ரோமர் 12:15 பார்க்கிறோம், சந்தோஷப்படுகிறவருடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். அதனால இளவு வீட்டை சந்தோஷ வீடா மாத்தாதீங்க. ஏசப்பாவுடைய வசனத்தை நம்ம மாத்தக்கூடாதுங்க. ரெண்டாவது, மத்தேயு 22:39 போடப்பட்டிருக்கு, இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஒருவேளை நான் என்ன போல மற்றவங்களை நான் நேசிச்சா அவங்களுடைய துக்கத்துல, அவங்களுடைய கண்ணீர்ல நான் அவர்களோடு கூட இருப்பேன். மற்றவர்களை நாம் நேசிக்கும் போதுதான் அவர்களுடைய வலி என்ன அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுங்க. சந்தோஷம் யார் வேணாலும் படலாம், ஆனா நம்முடைய துக்கத்துல, நம்முடைய வலியில, நம்முடைய வேதனையில யாரு நம்ம கூட இருக்கிறாங்க, அவங்க தாங்க உண்மையானவங்க. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. இப்படி செய்து ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. பண்ணிருப்பேன்.